எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெட் வைன் குடிக்கிறனால கிடைக்கும் நன்மைகள் தான். பல வருடங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைவாக உள்ளதாகவும் அதனால இதய நோயின் தாக்கம் குறைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் அவங்க உணவுல சேச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகமாக இருப்பது தான். மேலும் பல ஆய்வுகளும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவங்க டயட்ல சேர்க்கிற ரெட் வைன் தான். மேலும் ரெட் வைன்ல எண்ணற்ற நன்மைகள் அடங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி ஆரோக்கியத்தை அள்ளி தரும் ரெட் வைனை பத்தி தான் நான் சொல்ல போறேன். பற்கள் சொத்தையாவதை தடுத்து முத்து போன்ற பற்கள் வேணும்னாக்கா ரெட் வைனை குடிக்கணுமா. ஏன்னா ரெட் வைன் பற்களின் எனாமலை இறுக்கமடைய செய்யக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குதான். இதனால பற்கள் சொத்தை அடைவதை தடுப்பதோடு பாக்டீரியாக்களின் வளர்ச்சியையும் தடுக்குமாமா. மேலும் ரெட் வைன்ல பாலிபினாக்கள் இருப்பதால இது ஈறுகளின் பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தடுக்குமாமா. தூக்கமின்மை, அலுவலகத்துல அதிகப்படியான வேலைபளு, இரவுல நிம்மதியான தூக்கத்தை பெற முடியலன்னா அப்படின்னா இரவுல ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதுக்கு பதிலா சிறிது ரெட் வைன் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ரெட் வைன்ல உள்ள மெலடோனின் நிம்மதியான தூக்கத்தை பெற உதவுமாமா. முக்கியமா தூக்கமின்மை பிரச்சனையால நீண்ட நாட்கள் அவதிப்பட்டீங்கன்னா நீங்க மருத்துவரை அணுகிறதா ரொம்ப நல்லது. ஓகேவா? இதயத்தை பாதுகாக்கும் தமனிகள்ல சேச்சுரேட்டட் கொழுப்புகள் சேர்வதை தடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் ரெஸ்வரேட்ரால். ரெட் வைன்ல இதய நோய்க்கு எதிராக போராடும் பிளேவனாய்டுகள் மற்றும் சபோனின்கள் இருக்குது. அதுக்காக ரெட் வைனை அதிகமா குடிக்கணும்னு சொல்லல. ஆனா இதனை அளவாக குடிச்சிட்டு வந்தா உடலில் உள்ள நல்ல கொழுப்புகளின் அளவு அதிகரித்து இதயம் ஆரோக்கியமா செயல்படுமாமா. மூக்கடைப்பை தடுக்கும். உங்களுக்கு அடிக்கடி மூக்கடைப்பு மற்றும் சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படின்னா தினமும் சிறிது ரெட் வைன் குடிச்சிட்டு வந்தா இந்த பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைக்குமாமா. மேலும் அமெரிக்கன் ஜெனரல் ஆஃப் எபிடியமியாலஜி அன்றாடம் ரெட் வைன் குடித்து வந்தவங்களுக்கு 44% சளி பிடிப்பது குறைந்ததா சொல்றாங்க. அடுத்ததா ஆரோக்கியமான மற்றும் அழகான சருமம் பெற ரெட் வைன்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தின் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுக்குமாமா. மேலும் இது டைப் 2 நீரிழிவு நோயை ஏற்படுவதை தடுக்குமாமா. எலும்புகள் வலிமையடைய செய்யுமாமா. புற்றுநோய் பெண்கள் ரெட் வைனை அளவாக குடிச்சிட்டு வந்தாக்கா அது மார்பக புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு குறைக்குமாமா. மேலும் ரெட் வைன்ல கியூயர்சிடின் இருப்பதால இது நுரையீரல் புற்றுநோயை தடுக்குமாமா. வாழ்நாள் அதிகமாகும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ரெட் வைன் குடிக்கிறதுனால. மேலும் இது ஞாபக மறதி ஏற்படுவதையும் தடுக்குமாமா. அதனால அவ்வப்போது இதை கொஞ்சமா குடிச்சிட்டு வந்தா நல்லது. அதிகமா குடிச்சா எதுவுமே ஆபத்து தான். ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.